தென்னை மரத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பாமரம் நம்ம அம்மா வச்சுருக்காங்க. கண்ணு போர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் சாப்பிடுங்க. காட்டுங்க மரத்தையும் காட்டுங்க. நடுவில் அப்படியே எண்ணெயும் காட்டணும், நடுவில் மரத்தை சுற்றி காட்டணும். அப்படியே இப்போ எடுங்க, இப்போ எடுங்க, இப்போ எடுங்க. சுற்றி பக்கத்தில் மிக ஸ்லோவாக போகணும், ஸ்லோவாக திருப்பணும், வேகமாக திருப்பக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. சென்னையிலேருந்து வந்து நம்ம தோட்டத்துக்கு வறுமை தெரிந்த அர்ஜுனன் அவர்களுக்கு நன்றி. நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் பனங்கல்நீர் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வீட்டில் என்ன பனங்கல்கிட்ட நாட்டு சக்கரை போட்டு தான் சாப்பிடுவேன். கட் பண்ணி ஸ்பூனை போட்டு சின்னதான கட் பண்ணி பனங்கல்கிட்ட இல்லை நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன். போதுமா? ஆஃப் பண்ணிவிடுவா? ஆஃப் பண்ணி திருப்பி ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஆஃப் பண்ணுங்க. தோட்டத்தில் வந்துருக்கோங்க பாருங்கள். கண்ணெல்லாம் வச்சுருக்காப்புல. தென்னங்கன்று இப்போ எல்லாம் வருது. தென்னங்கன்றுலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் வச்சுருக்காப்புல, நல்லா வருது. ஆனால் களையெல்லாம் எடுக்கணும். களை எடுக்காமல் கொள்ளாமல் அப்படியே வச்சுருக்காப்புல. அங்கே பாருங்கள் எல்லாம் புல் பூண்டு போய் கிடக்குது. எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் எப்படி தென்னங்கன்று நல்லா வரும். அதெல்லாம் எடுக்கணும், கொள்ளணும். ஆளுக்கு வச்சு வேலையாள் வச்சு எடுக்கணுங்க. பாருங்க அது மாதிரி இங்கே தென்னங்கன்று வச்சுருக்காப்புல. அப்புறம் எத்தனை ஏக்கரு? 84 ஏக்கர் வச்சுருக்காப்புல. தென்னங்கன்று வச்சுருக்காப்புல. தென்னங்கன்று மரமாக இருக்குது, இருக்கும். சவுக்கு தோப்பு இருக்குது. அங்கே பாருங்கள் சவுக்கு தோப்பு வச்சுருக்காப்புல. சவுக்கு தோப்பு இருக்குது. அங்கே பாருங்கள் வாங்க. இருங்க ஒரு நிமிஷம். எடுங்க இருங்க. போங்க மெதுவாக போங்க. ரைட்டு, ஓகே. எங்கே பாருங்கள் ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக தென்னங்கன்று ஆமாம். இங்கே பாருங்க சவுக்கு தோப்புலாம் வச்சுருக்காப்புல. எல்லாம் மரமாக வந்துக்குது இப்போ. ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள். இந்த ஊர் குளம் இருக்குது. இதில் கூட குளிக்கலாமா நீங்கள்? ஆலாம். இங்கே பாருங்கள் குளமெல்லாம் வெட்டி வச்சுருக்காப்புல. இங்கே தண்ணிக்கு தென்னங்கன்று இதுக்கு எல்லாமே வந்து போர் போட்டு இதில் இருந்தால் தண்ணியெல்லாம் உங்களுக்கு போடுறது தண்ணி. இங்கே பாருங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எல்லா இடமும் தோப்பெல்லாம் வச்சுருக்காப்புல. மரம், தென்னங்கன்று. ஒரு எவ்வளோ ஆழம் இருக்குது உள்ளே? 7 அடி. 7 அடி ஆழம்ப்பா. 7 அடி ஆழம் உள்ளே இருக்குது. 100 அடி தண்ணி 100க்கு 100 அடி தோண்டி வச்சுருக்காங்க குளம் மாதிரி. இது தோட்டத்துக்கு எல்லாம் தேவையான தண்ணி இதுலேருந்து நம்ம போர் போட்டு இதுலேருந்து தண்ணி ஊறும், தண்ணி ஏறும். ஆமாம். ஓகே நேயர்களே, பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.